வாங்க அண்ணா வாங்க. உங்க பேனாவை கொஞ்சம் கொடுங்க. அண்ணா உங்க தலை வலுவலுன்னு இருக்குது, கொஞ்சம் குனிங்க. யோ நல்ல ஆளியா நீ, வைய போன. எந்திரிங்க. இந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்ன இவன் இந்த அடி அடிச்சிட்டு போறான்? வேற ஏதாவது பேர் மிஸ் ஆயிட்டா எழுத தேவைப்படும். அம்மா சொன்ன மாதிரி அந்த லெட்டரை நம்ம பத்திரமாவே வச்சிருக்கணும். எப்படியாவது பத்திரமா வேற இடத்துல எடுத்து வச்சிடணும். இதுலதான் வச்சேன், இப்ப காணும். ஐயோ, இங்க தானே வச்சேன். ஒரு வேலை யாரா வந்துருப்பானுங்களா? சொல்லு மச்சான். டேய் மச்சான், என் கோட்ல ஒரு கலர் பேப்பர் இருந்தது, பாத்தியாடா? கலர் பேப்பரா? அப்படி எதுவும் பார்க்கலையே மச்சான். சரி வை. வேற யாரு வர்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் இங்க வந்துட்டு நான் தான் பேக்கில் எடுத்து வச்சேன். அப்ப யாரோ வந்துட்டு போயிருப்பானுங்களோ? டேய், ரூம்ல இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? மா அது அப்புறம் சொல்றேம்மா, நீ நேரா கிளம்பி என் ரூமுக்கு வா. என்னடா ஆச்சு? மா நான் சொல்றேன்லம்மா, என் ரூமுக்கு கிளம்பி வா. சரி சரி, நான் வரேன். ஐயோ, வந்தேன், கோட்டை அவுத்தேன், வச்சுட்டு பாத்ரூம் போலான்னு போனோம். யாராச்சும் எடுத்திருப்பாங்களோ? டேய், எதுக்குடா ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? மா அந்த லெட்டர் எழுதணும்ல, அது காணுமா? டேய், என்னடா சொல்ற? மேலதமா வச்சேன், நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், காணும். என்னடா காணும்னு அசால்ட்டா சொல்ற? நம்ம மொத்த கதையும் அதுல இருக்குடா. ஐயோ, எவன் கையிலயாவது சிக்குச்சுன்னா அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிடும். தெரியுமா தெரியுமா, இப்ப என்னமா பண்ணலாம்? சரி, நீ வெளியே வராத. நான் கூப்பிடும் போது நீ மனமடைக்கு வா. நான் போய் எங்க விழுந்திருக்குன்னு பாக்குறேன். வெளில போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேமா. ஏன்னா நான் பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணனா பேக்கில தான் இருந்தது, நான் அப்படியே தான் வச்சுட்டு போனேன். முட்டாள் மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காத. நீ இரு, நான் போய் பாக்குறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ வெளியே வரணும். என்ன தாச்சி, உன் வீட்டுக்கார் வரல? வேலை இருக்குன்னு புறப்பட்டு போயிட்டாரா தாச்சி? காலையில முகூர்த்தத்துக்கு வந்துருவாரு. சரி, உன் காலை கொஞ்சம் தள்ளு. என்ன தாச்சி தேடுறீங்க? அது ஒண்ணு இல்ல, திருகாணிய காணோம், அதான் இங்க எங்கேயாவது விழுந்துருச்சான்னு பாக்குறேன். சரி, ரிசப்ஷன் முடிஞ்சதும் நீ என்ன வந்து பாரு. நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ரூம் போட சொல்லிருக்கேன். இருந்து முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும். சரியா? வரேன். என்னவா கேட்டியா? ஏண்டி, திருகாணிய காணமாமே. தங்க விக்கிற விலையில நாம தேடுவோண்டி, தேடு. என்ன அர்ச்சனா, காபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்கன்னு தெரியலையே. சரி, நான் போய் காஃபி அனுப்புறேன், குடிச்சிடு.
என்னாச்சு? நான் காஃபி சாப்பிட்டேன்ல சொன்னேன். ஆ, ஆ, அப்படியா சொன்ன? சரி சரி நீ போ போ. என்னாச்சு இவங்களுக்கு? டிஃபன் சாப்பிட்டியா? ஆ. பாத்தியா சிலக்கிளி, பையனுக்கு கல்யாணம் ஆன உடனே உன் அன்னைக்கு 20 வயசு குறைஞ்சு போச்சு. சின்ன பொண்ணு மாதிரி எப்படி ஓடி ஆடி வரவேற்கிறா பாரு. நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்க. ம். இன்னும் இருக்காதா? சரவண அம்மா புள்ள வேற, அந்த பாசம் தானே அண்ணிய ஓட வைக்குது. ஆ. ஏய் அங்க போய் பாரு. பாத்து வா. கார்த்திக் வாயேங்க. என்னையா எல்லாரும் வந்துட்டாங்க, இன்னும் சரவணனை காணோம். போய் பாரு என்ன. சரிப்பா. ஏய் இந்த வந்துடுறேன். தனம், அம்மா. சுடரும் மணியும் அனந்து கூட இருப்பாங்க. அனந்து கூட்ட சொல்லு போ. சரி பெரியப்பா. சீக்கிரம் அங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்க, சீக்கிரம் போ. வா சண்முகம். ஆ. வாங்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கம்மா. ஆ. ஆ, சரி சரி. எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆ? எங்க போய் விழுந்ததுன்னு தெரியலையே. ஆ? என்னண்ணே என்னண்ணே உட்கார்ந்து இருக்க? கீழே வராம என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, ஏன் இப்ப பதட்டமா இருக்க? என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த குணாவை பத்தி யோசிக்கிறியா? சொல்லுண்ணே. ஏன்டா அவன்லாம் ஒரு ஆளு. இங்க பாருண்ணே, அவன் ஏதாவது ஏட உடம்பா பண்ணான்னு வச்சுக்கோ, அவனை நான் பாத்துக்கிறேன். நீ இதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்படாதே, நான் பாத்துக்கிறேன். ஒருத்த இப்ப நான் தான் பாத்துக்கிறேன்ல. மாலை எங்க? எந்திரி நீ. இப்பதான் மாப்பிள்ளைகளே வந்திருக்கு. அழகா இருக்கனே. வா போலாம். வானே. என்னம்மா முடிஞ்சிருச்சா? லேட் ஆயிட்டே இருக்குமா? 2 மினிட்ஸ்ங்க. இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. போதுமே. ஒரு நிமிஷம். ஏ அண்ணா, அங்க உன் மாமா உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஓப்பனை பண்ணிக்கிட்டு. ஓ, கல்யாண ஓப்பனையா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? முகத்தை கழுவி பொட்டு வச்சுக்கிட்டு கரு கருன்னு இருக்கிற அந்த முடிய கடல கணக்கா விரிச்சு போட்டுட்டு வந்தன்னா ஊரே வெச்ச கண்ணு வாங்காம உன்னை வேடிக்கை பார்க்கும்ல.